வாழ் தமிழ் பெருங்குடி மக்கள் என்ன உலக வாழ் மக்கள் எல்லாரும் பணிந்து பணிந்து கர்ம ஆற்றலினுடைய பயன் பணிவுதான். அது மாறா உஷ்ண நிலையிலே இருக்கும் அந்த ஆற்றல். அந்த ஆற்றல் நம்முடைய ஜீவசக்தியின் மேல் அல்லது ஜீவசக்தி அந்த ஆற்றல் அந்த அருளாற்றலுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுதோ இந்த ஜீவாத்மாவினுடைய ஆணவம், அகங்காரம், மமகாரம், நான் எனது என்ற நிலையெல்லாம் மாறி நான் கடவுள் வடிவினன், இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாம போச்சு என்று நாம் கண்ணீர் மல்கின்ற கண்ணீர் மல்கின்ற நிலைக்கு நாங்கள் செல்வோம். இவ்வளவு நாளும் சும்மா வார்த்தைசாலம் என்று சொல்லிக்கொண்டு நான் கடவுள் வடிவன் என்று வார்த்தைசாலமாக சொல்லிக் கொண்டிருப்பது வேறு. உண்மையிலே நான் கடவுள் வடிவன் என்றதை உணர்ந்து நாம் பணிந்து பணிந்து இறைவனை ஏற்றும் பொழுது அந்த ஏற்றமுடைய அருள் ஒளி அனுபவம் எங்களுக்கு மலர்ந்து ஆன்மாவை நெகிழ்ச்சி அடைய வைத்து 3 தேகங்களிலே இருக்கின்ற சுத்தம் செய்து இந்த தூள உடம்பிலே இருக்கின்ற ஊனை உருக்கி உள்ளொளிய பெருக்கும். அப்ப பணிவுதான் எங்களுக்கு வேணும். அந்த பணிவை அகங்காரம் தணிகின்ற இடங்களிலேதான் பணிவு ஏற்படும். பாம்பு போலே சீர்வோமாக இருந்தால் நாங்கள் பாம்பு தான். ஏன் அந்த முற்பிறப்பிலே பாம்பாக இருந்த அந்த இயல்பு எங்களுக்கு வந்து விட்டது என்பது பொருள். ஆகவே சுருண்டு படுத்திடுவோம். ஆறுகிறெல்லாம் அன்பு செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய காத்தை சுருட்டி அப்படியே சிதாகாசத்திலே செலுத்தி, அதான் பாம்பாட்டி சித்திரம் அதைத்தான் செய்தார். ஆனால் அவரை பாம்பை சித்தி வர வச்சுட்டு பாம்புக்கு நடுவில் அவரை உட்கார வைத்திருக்கின்றார்கள் அவருடைய இடத்தில். அது இல்லை, இந்த மூச்சு காற்று அவ்வளவு தூரம் ஆபத்தான செயல்களை செய்யும். அப்ப அவர் மூச்சு காத்தை அடக்கி ஆண்டு அருளொளி அனுபவத்தை பெற்றார் என்பதால் பாம்பாட்டி சித்தர். பாம்பு என்பது இங்கு மூச்சு காற்றை குறிக்கணும். அந்த எங்களை துன்ப வழியிலே மனம் சலனமடைந்து எங்களை அகங்காரமாகவே செய்யாத வேலையெல்லாம் செய்ய வைத்த இந்த பாம்பாகிய ஜீவக்காற்று புறமத்திலிருந்து அகன் நோக்கி பணிந்து பணிந்து மேலேறும் பொழுது அந்த சீரெல்லாம் அடங்கி பாம்பு வந்து இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்த ஆயுள் பெருக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாம்புக்கு தான் மிகவும் ஆயுள் கூட வேண்டும் என்று. ஆனால் அது அந்த சீறுகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொருக்காக சீறும் பொழுதும் அங்கு அதனுடைய ஜீவன் நட்டமடைந்து அவனுடைய ஆயுள் குறைகின்றது. அதே போல நாங்கள் புறமத்திலே இருந்து அகன் நோக்கி பணிவாக மேலேறி போடும். அகங்காரம் இருந்தால் மேலேறி போக முடியாது. பணிவுதான் எங்களை மேலே ஏற்றும். பணிவு இல்லை என்றால் மேலே ஏற முடியாது. கிருபானந்த வாரியார் ஒரு கருத்தை சொல்லுவார். ஒருவனுக்கு பணம் வருகின்றது என்று அறிந்தால் அவன் பணிய வேண்டும். அப்படி பணம் வரும் பொழுது அவன் பணியாமல் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் வளர்த்துக் கொள்வானாக இருந்தால் அந்த பணம் அவனுக்கு அணுக்குண்டை விட ஏராளமான சேதத்தை உண்டு பண்ணிவிடும் என்று கிருபானந்த வாரியார் அவருடைய பிரசங்கத்திலே பேசுவார். அப்ப இது சாதாரண பணம் வந்தாலே இந்த கதி. அப்ப அருள் அருள் பணியாமல் ஏற்படாது. எங்களை இறைவன் நல்ல இந்த பணம் வந்த காலத்தில் உள்ள அகங்காரத்தினாலே கொலை களமாக இந்த பூமி மாறிக்கொண்டிருக்கு. அப்ப அருளை சும்மா அள்ளி கொடுக்கலாமா இறைவன்? எவன் ஒருவன் பணிந்து ஜீவகாருண்யமே தெய்வ வழிபாடாக கொண்டு வாழுகின்றானோ அவனுக்குத்தான் இறைவன் பரிபூர்ணமாக தன்னை காட்டும். தான் துணியாக இருப்பான். துணியாக இருந்து 3 உடம்புகளிலும் அவனே குடியிருப்பான். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவனே குடியிருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை வரப்போகின்றது? யார் என்ன செய்ய முடியும்? மரணம் இல்லை, வெட்டினாலும் மரணம் பெறாது. ஏன்? உடம்பு சுத்தப்பட்டு விட்டால் அது உடம்பை கொத்த முடியாது, வெட்ட முடியாது. வள்ளல் பெருமான எத்தனை பேர் எவ்வளவு எல்லாம் செய்ய முயன்றார்கள், ஆனால் அவர் ஒன்றும் செய்ய முடியலையே. அப்படித்தான் எங்களுக்கும் அந்த நிலை கிடைக்கும். வெட்டினான குத்தினான அவன் திட்டினா என்ன, அடித்தால் என்ன,
அடித்தாத்தான் அவனுக்கு தான் கையுணை. அவ்வளவுத்துக்கு இந்த உடம்பு திருதக சித்தி என்பது மிகவும் உயர்ந்த பணிவினாலே ஏற்படுகின்ற மாற்றம். சுத்த பிரணவ ஞானதகத்தை பெறுவது என்பது பணிவினாலே தான் அந்த நிலையை அடைய முடியும். அதனாலே பராபரம் என்பது ஆன்மா, அதாவது நாம் ஆன்ம கடவுள் வடிவினன் என்கின்ற நிலையோடு